உங்க முன்னாடி இருக்கிற கஷ்டமான லெவல்லாம் நீங்க தாண்டி போனா உயிர் பொழைக்கலாம், இல்லைன்னா நீங்க அங்கேயே இறந்துருவீங்க. இந்த முறை நம்ம குறி மிஸ் ஆகாது. ஏன்னா கிளாஸ் மேக்கரே நான் தான்டா கண்டுபிடிச்சிட்டேன்ல. கரெக்டான கண்ணாடி இதுதான். ஆனால் நம்ம கிளாஸ் மேக்கர் பவர் இதுக்கப்புறம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கானோ முக்காலா முக்காக்குள்ள. ஐயோ என்னடா உடையுது. நமக்கு முன்னாடி இருக்க கார்டை அடிச்சு திருப்பணுமா? இதெல்லாம் அசால்ட் மேட்ரு. எப்படி இது வேறையா? காலில் தூக்கி போட்டு அடிக்கணும். 1 2 3. Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நான் லவ்லி பாஸ் அவர்ல கோஜோவா வந்திருக்கேன். எதுக்கு இந்த மார்வேஷன் கேக்குறீங்களா? இதோ இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே நம்ம லவ்லி பாஸ் ஸ்குவாட் தான். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இவங்க கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா நம்மளோட ரெட் கலர் தலப்பாக்கட்டை கழட்டி போட்டு கோஜோவோட தலப்பாக்கட்டை கட்டி இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடலாம். ஆனா அது எப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் சொல்றேன். உங்க எல்லார்த்தையும் ஸ்குட் கேம் சீசன் 2க்கு வரவேற்கிறேன். இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே 6 நாள் 6 போட்டி நடக்கும். அந்த போட்டியெல்லாம் ஜெயிக்கிறவங்க உயிரோட இருக்கலாம், தோக்குறவங்கள அதே இடத்துல நாங்கள் சுட்டு கொன்றுவோம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, கடைசியில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடவும் இருக்க முடியும். அது யாருன்னு நீங்களே முடிவெடுங்க. ஜெயிக்கிற அந்த ஒருத்தருக்கு பல கோடி காசு கிடைக்கும். அந்த ஒருத்தர் நாதாண்டா. சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருப்பேன்னு நினைச்சிங்களா? வைப்புள்ள ராஜா. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போமா? இங்க இருக்க நம்ம லவ்லி பாஸ் ஸ்குவாடுக்கு இந்த கூட்டத்துக்குள்ள தான் நான் இருக்கேங்கிறது தெரியும். ஆனா நான் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் வேற ஐடியில வந்துட்டேன், கெட்டப்பையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். எதுக்காக இப்படி மாறி வந்திருக்கேன்னா, நான் தெரிஞ்சிருச்சுன்னா வச்சுங்களேன், நிறைய பேர் கடைசியில் எனக்காக விட்டு கொடுக்கவும் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த கேம்ல கிரீனா ஓடணும், ரெட்னா நிக்கணும், இல்லைன்னா இதான் நிலைமை. பாருங்க எப்படி சுட்டு தள்ளிட்டாங்க. கிரீன் லைட்டா ஓடே. எவனையும் நம்ப கூடாது. இல்ல பின்னாடி இருந்து தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவான். ரெட்டு நின்று. பச்சை நான் சென்றிடு, சிவப்பு நான் நின்றுடு. அங்க பாருங்க அந்த வெள்ளை கலர் மண்டை முன்னாடி ஒருத்தனை தள்ளி விட்டான். அவன் பின்னாடி இருக்கவன் அவனை தள்ளி விட்டான். ஏடா இப்படி இருக்கீங்க? நல்ல வேலை நம்ம யாரும் தெரியல. நம்மளை கண்டுபிடிச்சானுங்க, கண்டிப்பா நம்மளை விட மாட்டானுங்க. இப்ப தெரியுதா எதுக்காக நான் கோஜோ கெட்டப்ல மாறு வேஷத்துல வந்திருக்கேன்னு? நானும் நல்லவெல்லாம் கிடையாது. கடைசியில பார்க்க தானே போறீங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. செத்தான்டா சேகர். ஏன்டா கிரீன் லைட் போறதுக்கு முன்னாடி வந்து அந்த பொம்மை சுடாம என்னடா பண்ணோம்? நல்ல வேலை கரெக்டா நின்னாச்சு. இது என்ன டைம்? இன்னும் 37 செகண்ட் தான் இருக்குதா? அச்சோ, டைம் முடியறதுக்குள்ள இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவானுங்க உள்ள இருக்க எல்லாத்தையும். இதை மறந்துட்டுனே சீக்கிரம் ஓடுறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் எப்படியாவது ஓடி. இன்னும் 27 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இது வேற அப்பப்ப ரெட் லைட்டை போட்டு விட்டுருது. நம்ம ஊர் சிக்னல்ல கூட நான் இப்பெல்லாம் நின்னது கிடையாதுடா. சீக்கிரம் கிரீன் லைட்டை போடு, நான் கிளம்பணும். கிரீன் லைட் போட்டுருச்சு. போடா கோட்டுக்குள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் கவலை இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம தானே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னையுமே ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதீங்களா? இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம 700K ரீச் ஆயாச்சு. நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நம்ம லவ்லி பாஸ் ஸ்குவாட் எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் சொன்னா வேற கமெண்ட்ல எங்ககிட்டே தேங்க்ஸ் சொல்லி திட்டுவானுங்களே. சரி விடுங்க. இதே மாதிரி நம்ம லவ்லி பாஸ் ஸ்குவாட மில்லியன்ஸ்ல கொண்டு போகணும். அந்த பொறுப்பு நான் உங்ககிட்டே கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம ஸ்குட் கேம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டோம். அங்க பாருங்க மேல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பெட்டி வலிஞ்சிரும் போல. ஆனா இப்போ வழியா அது கடைசி ரவுண்ட்ல தான் வலியும். அதனால் நம்மளால எடுக்க முடியாது. இப்போ கடைசியில் யார் அந்த ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். மிச்சம் எல்லாருமே இங்கே கதம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டோரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்தோமே அந்த ரெட் லைட் கிரீன் லைட் ஏரியா மாதிரியே இருக்கே. என்ன வரப்போகுது? ஓ, இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குக்கீஸ் இருக்கும். இப்போ நம்ம குக்கீஸ் நம்ம தான் சூஸ் பண்ண மாட்டேங்குது. எதோ சூஸ் பண்ணால் எதுவும் வரும் தெரியலையே. எதோ சூஸ் பண்ணலாம்? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு ஜூம் பூம் பையா அஸ்கா புஸ்கா. இதான் வாட் இஸ் திஸ்? இதுவா? பரவாயில்ல, இருக்கிறதுல இது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஈஸின்னு சொல்ல மாட்டேன். சர்க்கிள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஓகே, இதுவும் நமக்கு ஈஸி தான். இங்கே பாருங்க லைனாக எல்லாரும் உட்காந்துருக்கானுங்க. நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் கண்ணை வச்சுட்டு நிற்கிறான்டா. லைட்டாக அந்த குக்கீஸை உடைச்சோம், நம்ம கதை முடிஞ்சிச்சு. சரி, இப்போ உடைக்க ஆரம்பிப்போமா? நடுவில் ஒரு முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த குக்கீஸை மட்டும் உடச்சி வெளியே எடுக்கணும். ஈஸியாக தான் இப்போ இருக்குது. நான் கூட கஷ்டமாக இருக்கும்னு. ஆஹா, உள்ள கிராக் உழுவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிராக் ஒன்றும் பண்ணாது. கிராக் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுனா தான் குக்கீஸ் உடஞ்சிடும். சரி, கொஞ்சம் நம்ம பொறுமையாக உடைப்போம். மறுபடியும் கிராக்கு. என்னடா இது?
ஆஹா, நம்ம பக்கத்தில் இருக்கவனை சுட்டு தட்டாங்க போல, உடச்சிட்டானாட்டுக்கு குக்கீஸை. நம்மளும் தப்பு பண்ணணும், நமக்கு அதே நினப்பு தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக உடைப்போம். ஆமாம், இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது? இன்னும் 1 மினிட் தான் இருக்கா? இதை கவனிக்கவே இல்லையே. அந்த டைம் முடியறதுக்குள்ளே இதை உடைச்சாகணும். ஆனால் இது உடையாமல் உடைக்கணும், அதான் பெரிய விஷயம். கொஞ்சம் எஸ், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக அந்த குக்கீஸ் உடைச்சாச்சு. நம்ம இதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டோம். இங்கே பாருங்க, இன்னும் நிறைய பேர் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் லேட்டுன்னு நினச்சா நம்மளோட லேட்டாகவும் இருக்காங்க. எனக்கு இது சரியா படல. நம்ம செகண்ட் ரவுண்டையும் அப்படியே கிராஷ் பண்ணி வந்தாச்சு. அடுத்தது என்ன வருமோ தெரியல. லிஃப்ட் ஓப்பன் ஆகிற சவுண்டு மட்டும் கேட்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓ, பின்னாடி இருக்கா? அடச்சே, சரி விடுங்க விடுங்க. இங்கே பாருங்க, 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் 5வது படிக்கிறேன். நீ 5வது படிச்சா என்ன, 10வது படிச்சா என்ன? ஒழுங்கா போய் விளையாண்டு ஜெயிக்கிற வழியை போகிற போடா. ஓகே, இங்கே ஏதோ ஒன்று இருக்கே வெள்ளை கலரில். ஓ, இது சாப்பா? நமக்கு வேணுங்கிறது வாங்கிக்கலாம் போல. இங்கே பாருங்க. ஓ, தள்ளி விடுறது. ஓகே, இது நம்ம வாங்கிக்கலாம், சேஃப்டிக்கு இருக்கட்டும். இனிமேல் நம்ம பின்னாடி இருந்து எவனாவது தள்ளி விடணும்னு நினைச்சானா அவனை மறுபடியும் நம்ம தள்ளி விட்டுற வேண்டியதான். ஏன்னா நம்மகிட்டே இப்போ தள்ளி விடுற பவர் வந்துருச்சு. 10 பிளேயர்ஸ் தான் உயிரோடு இருக்குமா? ஏன்னா 2 ரவுண்ட்லேயே இவ்வளோ பேர் இறந்துட்டீங்க. அடுத்த ரவுண்ட் என்ன வரப்போதோ? இப்ப 10 பிளேயர் இருக்கீங்க. நீங்க இப்ப 2 டீமா பிரிய போறீங்க. 5 பேர் ஒரு டீமும் 5 பேர் இன்னொரு டீமும் இருக்க போறீங்க. ஒரு குழுவா விளையாட போறீங்க. உங்க டீம் எல்லாரும் ஜெயிச்சாங்கன்னா நீங்க உயிரோட இருக்கலாம். உங்க டீம்ல ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணி சொதப்பினாலும் உங்க உயிரும் போயிடும். கவனமா விளையாடுங்க. இது என்னடா கொடுமையா இருக்குது? அவனுக்கு தப்பு பண்ண நான் ஏடா சாகணும்? டே டீம்மேட்ஸுங்களா, என் கூட 4 பேர் இருக்கானுங்க, ஒழுங்கா விளையாடுங்கடா, என்ன காப்பாத்திருங்கடா. ஓகே, இப்போ முன்னாடி ஒன்றும் போல ஒருத்தருக்கும் ஒரு கலர் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம மஞ்சள் கலர் லைன் அதில் தான் போக மாட்டேங்குது. என்ன டாஸ்க் இது? ஓ, முன்னாடி ரெட் கலர் கார்டு இருக்கு பாத்தீங்களா? நம்ம கையில ப்ளூ கலர் ஒரு கார்டு கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம கையில இருக்க கார்டை வச்சு கீழே இருக்க கார்டை அடிச்சு அதை திருப்பணும். ஆனால் திரும்பலையே. கீழே இருக்க கார்டு பாருங்களே, ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்கு. அதுக்கு பேக் சைடு திருப்பணும். எந்த போது நம்ம பவராக அடித்தாலும் திரும்ப மாட்டேங்குது, பொறுமையாக அடித்தாலும் திரும்ப மாட்டேங்குது. இங்கேயே நம்ம டைம்லாம் பெரும் போல. நம்ம கூட வந்தவனுங்களாம் போயிட்டானுங்க. போச்சுடா, நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிச்சு. திரும்ப எஸ், அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக அந்த கார்டு திருப்பியாச்சு. ஒரு அடுத்த டாஸ்க் என்ன கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது அந்த கல் வரும்னு நினைக்கிறேன். ஸ்குட் கேம் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம நினைச்ச மாதிரியே அதுதான். இதெல்லாம் அசால்ட் மேட்ரு. இப்போ பாருங்க, ஒரே கல்ல அந்த கல்லை அடிச்சுக்கிறேன். எப்படி அடிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி கேம்லாம் நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நிறைய விளையாண்டுருக்கோம். நம்ம நிறைய கல்லெல்லாம் லைனாக அடுக்கி வச்சு அந்த கல்லை தூரத்துலேருந்து பாலை வச்சு அடிப்போம்ல, அந்த கேம் தான். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கானுங்க, அவ்வளோதான். இது என்னது? இது அது இல்லை. அச்சோ, இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. சரி, ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு. செகண்ட் என்னடா ஆரம்பத்திலே தப்பு பண்ணிட்டேன். சரி, இந்த டைமாவது கரெக்டாக நம்ம கொடுப்போம். ஓகே, கரெக்டாக அந்த க்ரீன் கலர் லைனுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோம். 2வது எடுத்தாச்சு. 3rd ஒன் எஸ், ப்ளூ. அடுத்தது ப்ளூ எடுத்தாச்சு. இன்னும் ஒன்று இந்த ரெட் கலர் எடுத்துட்டா. ஒன்று மிஸ்டேக் பண்ணால் எல்லாமே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுமா? என்னடா இந்த டைம் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட டைம் சுத்தமாக இல்லை. இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் இன்னும் எத்தனை டாஸ்க் இருக்குன்னு தெரியல. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் இந்த 1 மினிட்ல. சச்சோ, நல்லா மாட்டணும்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி நம்ம டீம்மேட் ஒரே ஒருத்தன் தான் போய்கிட்டு இருக்கான். டே டீம்மேட்டுங்களா, சீக்கிரம் பின்னாடி வாங்கடா. ஓகே, அடுத்த டாஸ்க் வந்தாச்சு. இது என்னது? என்ன பண்ணுறானுங்க அவனுங்க? ஓ, பம்பரம் ஒன்றுமா? சரி, பம்பரத்துக்கு மேலே நல்லா கயிறு சுற்றி வேகமாக விடுவோம். என்னடா வேகமாக சுற்றிட்டா பொறுமையாக சுற்றி கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபுல் பவர் கொடுக்க முடியாது போல், மீடியமான பவர் கொடுப்போம். இப்போ பாருங்கள், கமான், சீக்கிரம் கொஞ்ச நேரம் சுத்தம் என்ன வெளியே விட்டுருவானுங்க. அவ்வளோதான், கேட் ஓப்பன் பண்ணிட்டானுங்க. அப்படி முன்னாடி போவோம். சின்ன வயசில் நம்ம விடாத பம்பரமா? இன்னொரு டாஸ்க் இருக்கா? ஆமாம், டைம் என்ன? இன்னும் 25 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஆஹா, டைம் நம்ம கையில் சுத்தமாக இல்லை. சீக்கிரம் அந்த டாஸ்க்கை முடிச்சு நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போய் ஆகணும். மேலே தூக்கி போடுறது கீழே விடுவோம், நம்ம காலில் தட்டிக்கிட்டே இருக்கோம். அச்சோ, விட்டுட்டேன். சரி, ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். கமா, நம்மளால முடியும். எத்தனை டைம் வேற இதை தூக்கி போட்டு தட்டணும்னு தெரியல. நம்ம தட்டிக்கிட்டே இருப்போம். இவனுங்க எஸ் விட்டுட்டானுங்க. இதோ இருக்கு பாருங்க ஃபினிஷ் லைன். அவ்வளோதான், வந்தாச்சு. 8 7 எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 6 5 4 3 2 1. இதுக்கு மேலே நின்று அவுட் ஆயிடுவோம். அப்பாடா, வெளியே வந்தாச்சு. லாஸ்ட் 1 செகண்ட்ல நம்ம இந்த இதை முடிச்சிருக்கோம். நம்ம டீம்மேட்ஸும் வந்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. 1 2 3 4 4 பேர் தான் இருக்கானுங்க. அப்போ இன்னொருத்தன் என்னடா அது போர்டில் நம்பர்ஸ் காட்டும்ல எத்தனை பேர் இருக்கும்னு. 7 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு காட்டுது. ஆனால் இங்கே இருக்கிறது வெறும் 4. ஓ, என்னையும் சேர்த்தா 5 பேர் இருக்கும். நம்ம டீம் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் 2 பேர். என்னடா, ஒருவேளை கோஸ்டாக இருப்பானுங்களோ? இருக்கலாம். ஓ, அடுத்தது இதுவா? இதுதான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம டீம் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. அப்போ தான் நம்ம இதில் வின் பண்ண முடியும். தும்மையா துங்கஹே, தும்மையா துங்கஹே, இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டோமே. இங்க இருந்து தான் வெளியே போகணும்னா வெற்றி போகணும், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிருமே. ரிங்க ரிங்கரி ரிங்க ரிங்கரா, ரிங்க ரிங்கரி ரிங்க ரிங்கரா. இந்த பாட்டு எப்பதான் நிறுத்துவானுங்க? அதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன்.
மிளகா காரம் 12 மணி பிளாட்பாரம் ஓரம் சாரி நிறுத்த மாட்டானுங்க போல. ஹே ஐயோ நிறுத்திட்டானுங்க. 2 அப்போ ஒரு ரூமுக்கு 2 பேர் இருக்கணும். ஆனால் நம்ம ஒருத்தர் தானே இங்கே இருக்கிறோம். யாராவது வாங்கடா ப்ளீஸ். அங்கே ஒருத்தன் வரான். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டானே. நம்ம கிட்ட யாரும் அங்கே ஒருத்தன் வரான். வட அப்பாடா நவ் ஐஎம் சே. கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டாக உதவி பண்ணான். ஒருவேளை இப்போ நம்ம ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருந்தானுங்கன்னு வச்சுங்க, இப்படி அடித்து வெளியே தள்ளி விட்டுற வேண்டியதான் அவனை. ஓகே இப்போ நம்ம சேஃபாக இருக்கும், அதனால இவனை அடிச்செல்லாம் வெளியே தள்ள தேவையில்ல. ஜன்னல் வழியாக பார்க்கலாம் எல்லாரும் சேஃபாக போய் மறைஞ்சிட்டானுங்களா இல்லை வெளியே எதுவும் சுற்றி. அங்கே போருங்க 3 பேர் வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க. செத்தானுங்கடா இன்னைக்கு அவனுங்க. அவ்வளோதான் லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. இனிமேல் அவனுங்களை காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான் ஒருத்தனை சுட்டுட்டாங்க, 2 பேர்த்த சுட்டாங்க, இன்னொருத்தன் அதுவும் அவனே சுட்டுட்டாங்க. வேற யாராவது வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்களா? பிச்சவனுங்களா கரெக்டாக ரூமுக்குள்ளே போய் சேஃபாக மறைஞ்சிட்டானுங்க போல. நமக்கு இதே நிலைமை வந்தாலும் வரலாம். இன்னொரு ரவுண்ட் இருக்கா? ஆல்ரெடி ஸ்குட் கேம் விளையாண்டுருக்குமா ரோப்ளாக்ஸில்? எஸ் விளையாண்டுருக்கோம். பட் அதில் என்னால் வின் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் அது வேற கேம், இது வேற கேம். நிறைய சேஞ்சஸ் இருக்கும் உள்ள. இன்னும் எவ்வளோ செகண்ட் இருக்கு? 6 5 4 3 2 1 லைட் ஆஃப் ஆயிருக்கணும். ஆஃப் ஆயிருச்சு. ஒரு ரூமுக்கு ஒருத்தர் தான் இருக்கணும். நல்ல வேலை நமக்குனே ஒரு ரூம் இருக்கு. உள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். வேற எவனோ உள்ள வந்துடுறோம். அச்சோ நான் வெளியே இருக்கும் போதே லாக் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அச்சடா இப்படி மாட்டிக்கிட்டேனே. இப்போ வேற எங்க ரூம்? இங்க ஒரு ரூம் இருக்கு. ஆனால் உள்ள போறதுக்குள்ள அங்க ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது. நம்ம உள்ள போலாம். ஆனால் அவனை உள்ள வந்துட்டான் மொழியா. அவனை அடிச்சு வெளியே துரத்தணும். போய் வெளியே போடல 2 பேரும் செத்துருவோம். வெளியே போயிட்டான். டோர் க்ளோஸ் பண்றான். ஒரு செகண்ட் வெளியே போனா அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டோம். வெளியே போய் சுத்திட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு ரூம் கிடைக்கல போல. பாவுண்டாடே யாரு பெத்த புண்ணியவனோ தெரியல. நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு ரூம் கிடைச்சா நல்லா இருக்கும். இருங்க பார்ப்போம். வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் போலியே இன்னும். அவ்வளோதான் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னை மன்னிச்சுக்கு ப்ரோ, ஐ ஆம் சாரி. 2 பேரும் ஒரு ரூமில் இருந்தால் 2 பேரும் செத்துருவோம். எனக்காக நீ செத்துப்போ. இன்னும் இது முடியலையாடா? இன்னொரு ரவுண்ட் இருக்கேட்டுக்கு. இன்னும் நிறைய பேர் இருந்தானுங்க. இப்போ நானும் இவனு மட்டும்தான் இருக்கோம். ஹாய் தலைவா, எப்படி இருக்க? நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன். ஏன்னா இப்போ ஒரு ரூமுக்கு 2 பேர் வேணும்னா அவனும் நம்ம கூட இருக்கணும். ஒருவேளை 3 பேர் 4 பேர் வேணும்னு சொல்லிட்டானுங்கன்னா அப்போ நம்ம கதை முடிஞ்சிருவேடா. என்ன வரப்போதோ தெரியலையே. ஒன்னா அப்படின்னா இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ரூம் இருக்கான்னு பாருங்க. நம்ம மட்டும் போய் மறைச்சிக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்கு. சரி ஓகே இதுக்குள்ளே போய் மறைச்சிக்கலாம். அவன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். உள்ள வந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம உள்ள வந்தாச்சு. இப்போ வேற எந்த ரூமும் ஓப்பன் இல்லாமல் அவன் வெளியே மாட்டிக்கிட்டு இருந்தானா வச்சுக்கோங்க, அவன் கதை இங்கேயே முடிஞ்சிடும். நம்ம வின் பண்ணிடலாம் மேட்சை. ஆனால் இங்கேயே வின் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அவனை ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு செய்யணும். அவனை ஐ திங்க் எந்த சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்போ அவன் சேஃபாக தான் இருப்பான். எஸ் நம்ம நினச்ச மாதிரியே அவன் சேஃபாக தான் இருக்கான். நம்மளும் சேஃபாக இருக்கும், அவனும் இருக்கான். இப்போ நான் எங்கள் 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. அங்கே மேலே பாருங்க இவ்வளோ காசு இருக்குது. அதை எடுக்கணும்னா எங்கள் 2 பேர்த்துல ஒருத்தர் சாகணும், ஒருத்தர் ஜெயிக்கணும். இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். சைலண்டாக பின்னாடி போய் அவன் கதையை முடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பாருங்களேன் நம்ம பக்கத்தில் போனாவே ஓடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவனை கொன்றுவேன்னு பயம் இருந்துருச்சு அவனுக்கு. நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான் பார்த்தீங்களா? இவனை விடக்கூடாது. நமக்கு கிடைச்ச அடிமை இவனை தான். இவன் பக்கத்துலேயே ஓடுவான். ஆனால் இவனை நம்மளால கொல்ல முடியாது இப்போ. ஏன்னா நம்மகிட்ட எதுவுமே இப்போ பொருள் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரப்போகிறோம். இப்போ என்ன வரப்போகுது? என்ன லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன இருக்கும் முன்னாடி? ஓ கரெக்டான கண்ணாடியை கண்டுபிடிச்சி அது மேலே ஏறி போகிறதா? ஆனால் நிறைய கண்ணாடி இருக்கும். இங்கே 3 கண்ணாடி தான் இருக்குது. ஓ 2 பேர் இருக்கனால கண்ணாடி கம்மியாக வச்சுருப்பானுங்க போல. ஓகே நம்மகிட்ட ஒரு பவர் இருக்குங்க, கிளாஸ் மேக்கர்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓ இங்கே பாருங்க லைட் எரியுது கிரீன் கலரில். அப்போ இதுதான் கரெக்டான கண்ணாடியாக இருக்கும். இருங்க ஜம்ப் பண்ணி போவோம். எஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸை கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த பவர் யூஸ் பண்ணி அடுத்தது கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அந்த பவரை காணா. ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியுமா? ஆஹா நமக்கு முன்னாடி இன்னும் 2 கண்ணாடி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு முன்னாடி ஒருத்தன் குதிச்சு கண்டுபிடிச்சிட்டான். நேற்றுக்கு வலி விட்டு கீழே விழுந்திருப்பான். அவன் கொஞ்சம் நவுந்தானா அப்படியே நம்ம குதிச்சிடலாம். அடுத்த கண்ணாடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் உடஞ்சிருச்சு. கீழே விழுந்துருக்கணுமே நேரத்துக்கு. அவன் எப்படி தப்பிச்சான்? சரி ஓகே நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். வழி கூட்டு நான் கீழே விழுந்துருப்பேன் நேரத்துக்கு. ஆக்சுவலி நம்ம ஈஸியாகவே அதை கிராஷ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் இருக்கனால 3 கண்ணாடி தான் வச்சிருந்தாங்க. இல்லைன்னா நிறைய கண்ணாடி வச்சிருந்துருப்பாங்க இந்த இடத்துல. அடுத்தது என்ன வர போதோ தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபைனல் ரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் நான் நினச்சது சரிதான். இதான் ஃபைனல் ரவுண்ட். ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லை அவன் உயிரோடு இருக்கணும். நம்மகிட்ட ஏதோ ஒரு குக்கீஸ் மாதிரி இருக்கு. முன்ன நம்ம உடச்சோம்ல அந்த குக்கீஸ் இப்போ கிடைச்சிருக்குங்க. இதை சாப்பிட்டு நம்ம ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஏற்றியாச்சு. இப்போ ஆரம்பிப்போம் நம்ம வேட்டையை. வாடடே நீயா நானா பார்த்துருவோம். ஒத்த நீயா நானா. ஆனால் அவனும் நம்மளை அடித்து ஹெல்த்தை குறைக்கிறாங்க. கீழே ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதான் நம்ம ஹெல்த்து. இப்போ என் பிளான் என்னன்னா அவனை அடித்து கொள்றது கிடையாது. அவனோட ஹெல்த்து பயங்கரமாக குறைக்கணும். ஏன்னா இப்போ டைம் முடியும் போது 2 பேரும் உயிரோடு இருந்தோம்னா வச்சுக்கோங்க, யாருக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்கோ அவனை இவனுங்க அந்த ரெட் கலர் சட்டை போட்டுருக்கவனுங்க கண்ணை வச்சு சுற்றுவானுங்க. இப்போ அவனை நான் கொள்றது என் குறிக்கோள் கிடையாது. அவனோட ஹெல்த் பயங்கரமாக குறைக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அவனுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கும் போல. அப்பப்போ ஸ்டக் ஆகி பின்னாடி வந்து அடிக்கிறான் நம்மள. ஆனால் அப்போ கூட அவன் நம்மளை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலங்க. பின்னாடியே வந்துட்டு இருக்கான் பாருங்க. திடீர்னு பின்னாடி வந்து அடிக்கிறான். ஏன்னா டேய் உனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம்னா நான் ஏன்டா அடி வாங்கணும்? போய் ஒழுங்கா டவர் கிடைக்கிற இடத்துல உட்காந்து விளையாடுறா. ஏன்னா இப்படி பண்ற? டக்குன்னு பின்னாடி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹெல்த் போறீங்களே முன்ன ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு.
ஓ நம்ம ஒரு குக்கீஸ் மாதிரி முன்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதனால நமக்கு ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு போல. நான் உடைச்ச குக்கீஸ் எனக்கு கிடைச்சிச்சுன்னா இப்போ அவன் உடைச்ச குக்கீஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும்ல, அப்போ அவனுக்கு ஹெல்த் ரெக்கவர் ஆகிருக்கும்ல. அச்சோ அப்போ எனக்கு தான் ஹெல்த் இப்போ கம்மியாக இருக்கா, அவனுக்கு எப்படியாவது ஹெல்த்தை குறைச்சாக்கணும். மழை சாஞ்சிருச்சு, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிருச்சு போலங்க. டே நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கலடா, உன் ஹெல்த்தை மட்டும் தான் குறைக்கலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல விடு, எப்படியும் நம்ம வெற்றி பெற்றாச்சு. என்ன இதையை கொண்டு வரானுங்க இங்கே பாருங்க, எதில் வச்சு கொண்டு வரானுங்க காசை. இந்த ஸ்குட் கேம் சீசன் 2ல வெற்றி பெற்றது லவ்லி பால். இந்த பணம் எல்லாம் அவருக்கு தான் சேரும், ஆனா இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்களுக்கு தெரியாது பாரு போடனே. லாஸ்ட் டைம் ரோப்ளாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன், அடுத்த டைம் நம்ம ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் விளாண்டா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு. நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன். இப்போ நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ ப்ரோ சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கூட எப்படி இவங்கள மாதிரி விளையாடணும்னா, ஒன்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட போதும். நான் ஸ்டோரி மென்ஷன் பண்ணி இந்த டைமுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அந்த சர்வரில் இடம் இருக்கிற வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அஃபிஷியல் பேஜோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும், ஸ்குட் கேமில் உங்களுக்கு இடம் கிடச்சிச்சுன்னா அதில் நீங்கள் பிளேயராக இருக்க ஆசையா, அப்படி இல்லைனா பிங்க் சோல்ஜர்ஸாக இருக்க பிடிக்குமா, இல்லை ஃபார்மேன் சொல்லிட்டு பிளாக் லெட்டர்ஸ் போட்டுருவோம் பார்த்தீங்களா, அவனை மாதிரி இருந்தால் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.